Hi hello friends, welcome back to my YouTube channel. நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறது தான் நம்ம வந்து இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நான் சேனல் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டினியூ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் வீடியோ வந்து கண்டினியூ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ண முடியும். வாங்க வீடியோ எப்படி ஷார்ட் அண்ட் சிம்பிளாக வந்து மேக் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கான ஆப் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பார்த்து ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். இல்லை இந்த ஆப்பில் இதுக்கான லிங்க் பார்த்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக அந்த கீழே ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோ பார்த்தா ஒரு ப்ராஜெக்ட் வச்சு எடிட் பண்ணிருப்பேன். சிங்கிள் பர்சென்ட்டாக தான் வச்சு அந்த எடிட் பண்ணிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். இதுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து வாய்ஸில் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் கண்டினியூ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நிறைய பேர் பாஸ்வேர்டுன்னு கேட்குறீங்க. இதுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா வீடியோ தான் வாய்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண பாஸ்வேர்டு வந்து நாங்கள் வந்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு பார்த்தா சப்மிட்னு கேட்கும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்லுங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலராக உங்களுக்கு ரெடக்ட்னு ஷோ அந்த ரெட் கிளிக் பண்ணுங்கள். ரெட் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லோட் ஆகி உங்களுக்கு வந்து அலைட் மோஷன் ஃபோட்டோவில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இம்போர்ட் கேட்கும். நீங்கள் இம்போர்ட் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆன அந்த ஆப் அந்த புக் மார்க் வந்து இம்போர்ட் பண்ணது வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோவில் வரும். மேலே பார்த்தா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜில் இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா இதுக்கான ஃபாண்ட்லாம் பார்த்தா மொத்தம் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாண்ட்லாம் வந்து கரெக்டாக வந்து இம்போர்ட் பண்ணி கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தா கரெக்டாக வந்து பேக்ரவுண்ட் இமேஜ்னு பார்த்தா ஒரு ப்ளூ கலர் லேயர் இருக்கும். அதான் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிற இமேஜ் லேயர் வந்து லைட்டாக வந்து ஷோ நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா ஆட் ஒரு இமேஜ் 9:16 நான் வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன். கரெக்டாக இந்த சைஸில் நீங்கள் வந்து இமேஜ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கிராப் பண்ணி நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எடிட் பண்ண போகிறோம். கரெக்டாக இங்கே இருக்கிற ப்ளூ கலர் இமேஜ் லேயர் எப்படி ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணுறவங்களுடைய இமேஜை கரெக்டாக இந்த சைஸில் எப்படி வந்து நீங்கள் வந்து கிராப் பண்ணி இந்த ப்ளூ கலர் இமேஜ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது நம்ம இது வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படி நீங்கள் வந்து வீடியோ வந்து சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிடலாம். இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இங்கே பார்த்தா க்ரீன் கலராக ப்ளஸ் ஆகின மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தா நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம் 9:16 கரெக்டாக சைஸ் பார்த்தா உங்கள் சைஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ண சொல்லுங்க பார்த்தா நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ண செலக்ட் ஆகும். கரெக்டாக அந்த 9:16 வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிரியேட் ப்ராஜெக்ட்னு கேட்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த சைஸில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனால் பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் ஆகின மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல பார்த்தா மீடியான ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நீங்கள் யார் இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்க இமேஜ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இல்லை நான் யூஸ் பண்ணிக்கிற இமேஜை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிறீங்களா. இதுக்கான இமேஜ் மொத்தம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனல் வந்து நீங்கள் ஜாயின் ஆகலாம். நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் ஆகிட்டு நீங்கள் வந்து இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தா மேலே பார்த்தா ப்ளஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக் இமேஜ் பார்த்தா உங்களுக்கு ஆட் ஆகும். ஆட் ஆனால் இங்கே மேலே பார்த்தா 3 டாட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபில் கம்பல்சரின்னு வந்து கேட்குது. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல இமேஜ் பார்த்தா ஃபுல்லாக செட் ஆகிடும். இமேஜ் ஃபுல்லாக செட் ஆகணுன்னே இன்னும் நீங்கள் ஜூம் பண்ண இப்போ லேயர் செலக்ட் பண்ணி பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து இமேஜ் வந்து இங்கே பார்த்தா ஸ்வைப்பர் டு மூவ் லேயர்னு கேட்கும். நீங்கள் அது வந்து அந்த இடத்துல வந்து லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல இமேஜ் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகுது நல்லா தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆப்ஷனில் தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல நீங்கள் வந்து ரைட் சைடாக லைட்டாக ஸ்க்ரோல் பண்ண சொல்ல ஜூம் ஆகுது. நீங்கள் லெஃப்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணால் ஜூம் அவுட் ஆகுது நல்லா தெரியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் ஆகணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரைட் சைடில் நல்லா ஸ்க்ரோல் பண்ணி இமேஜ் ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா செட்டிங் பார்ல ஏர் ஆப்ஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். கிளிக் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து நான் வந்து பிஎன்ஜி வந்து கன்வெர்ட் பண்ணிட்டான்னு கேட்குது. நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி வந்து எக்ஸ்போர்ட்னு கேட்குது. கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இமேஜை கன்வெர்ட் ஆனால் சேவ் கிளிக் பண்ணுங்கள். சேவ் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சேவ் டு கேலரி மென்ஷன் ஆயிடுச்சு. மென்ஷன் பண்ணி க்ளோஸ் கொடுத்துங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்துங்க. இந்த புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்கிறேன் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிங்க. புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 7535 கரெக்டாக அந்த புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 7535 கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபோட்டோ நீங்கள் வந்து புக் மார்க் பர்சன் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ வந்து புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் இமேஜில் இருக்குது. இப்போ இந்த இமேஜில் லைட்டாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் வந்து செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகலாம் பார்த்தா முக்கிய பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வந்து கேட்குது. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தா ஸ்டார் ஆப்ஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்லுங்க பார்த்தா இமேஜ் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகிட்டு மேலே பார்த்தா நான் வந்து இந்த ஃபோல்டர் வந்து இப்போ செலக்ட் ஆகிடுது. நீங்கள் அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணால் நீங்கள் அலைட் மோஷன் ஃபோல்டர் வச்சுக்கிற எல்லா இமேஜும் நீங்கள் அங்கே கிராப் பண்ணல இமேஜும் ஷோ ஆகும். இப்போ கரெக்டாக அந்த ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் மேலே ப்ளஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் இமேஜ் வந்து சேஞ்ச் நீங்கள் இப்போ ஆட் பண்ண இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த அதே எங்கே எதுவரை நான் வந்து கரெக்டாக புக் மார்க் செட் பண்ணி இமேஜ் வந்து கிராப் பண்ணிக்கணும். அதுவே நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் கரெக்டாக உங்களுக்கு வந்து எஃபெக்ட்டோட வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் எந்த எஃபெக்ட் வந்து ஆட்லாம் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து எடிட் பண்ணலாம். கரெக்டாக எங்கெங்கே ப்ளூ கலர் லேயர் இருக்கோ நீங்கள் வந்து கரெக்டாக அந்தந்த லேயர் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு
இந்த கலர் அண்ட் ஃபில்லுன்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி கிராப் பண்ணிங்களே அந்த நான் சொன்ன பிக்சலில் அந்த இமேஜ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கன் மட்டும் கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு எஃபெக்ட்டோட ஆட் ஆகும். நீங்கள் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுலாம் நீங்கள் கஷ்டமே பட தேவையில்ல. சிம்பிளாக வந்து வீடியோ வந்து ஒரே ஒரு கிளிக்கிங்கில் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா ப்ளூ கலர் லேயரையும் வந்து சேஞ்ச் பண்ணி இமேஜ் வந்து ஆட் பண்ணி இமேஜில் ஆட் பண்ணிட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி சிசி லேயர்னு போட்டு ஒரு 5 லேயரோ கீழே பார்த்தா ஒரு ரேஜென்ட் ஒரு லேயரும் வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த ஐ ஆப்ஷன் மேலே இருக்கிற கோட்லாம் உங்களுக்கு வந்து ஹைட் ஆகுது நல்லா தெரியும். அது ஹைட் ஆக ஆட்டோமேட்டிக்காக பிரைட்டாக தெரியும். ஹை ஆப்ஷன் வந்து நீங்கள் ஃபுல்லாக கிளிக் பண்ணுற மேலே எங்கள் செட்டிங் பண்ணல ஏர் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட் ஆகி செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும். சேவ் ஊற்றினா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.